Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க நம்ம சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. அதாவது நம்ம சேனல்ல XML ஃபைல்ஸ் வந்து ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த XML ஃபைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்றது அப்படினு உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. லைக் அந்த XML ஃபைல் நாங்க இம்போர்ட் பண்ணிரோம் bro. சப்போஸ் இம்போர்ட் பண்ணாலும் அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்றது எப்படி, அதுல பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நாங்க எப்படி காப்பி பண்றது, சோ அத வந்து நாங்க எப்படி ரீமேக் பண்ணி எடிட் பண்றது அப்படினு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ரிப்ளை பண்றதுக்கு ஒரே வீடியோவா போடலாம் அப்படி தான் இந்த வீடியோ. சோ வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா தான் இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி தான் இந்த வீடியோ. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணீங்கன்னா நான் டிரைவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஜஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் உள்ள ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா HDRCC வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ என்னோட ப்ரீசெட் தான் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா HDRCCன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் கொடுத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அலைட் மோஷன் ஆப்ஷன் வந்து வந்துடும் ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் பார்த்தீங்கன்னா 3.7.1 இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா 3.7.1 வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. XML ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து காட்டிடும். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமிகா நொடிகள் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தோம். லைக் ஒரு சைட் டு சைட் ட்ரான்சிஷன் ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்போ வந்து இதில் நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த நான் கிளிப்பை வந்து தொட்டு காட்டுறேன். லைக் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து கீ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது ப்ரோ, ஜஸ்ட் நீங்கள் வந்து எஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எனக்கு எதுவுமே இல்லையே, நாங்கள் வந்து எப்படி அதை காப்பி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ரொம்பவே சிம்பிளானதான், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 2021-8 அந்த டேட் போட்டு அந்த MP4 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஸ்டார் ஆப்ஷன் தெரியுதுல, அந்த ஸ்டார் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ கேலரிக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் எது வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சைட் டு சைட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சைட் டு சைட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ரேஷியோ இப்போ வந்து 3:4 இல்லைனா 4:3 இல்லைனா வந்துட்டு 4:5 எந்த ரேஷியோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட XML பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாமல் நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் DMஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாங்கி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம இது போல் சூப்பரான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.